ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமா ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ஒரு டெம்பிள் விசிட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பிளான் பண்ண அந்த டெம்பிள் அந்த பிளேஸ் வேறு, இப்போ போகிறது வேறு. ஸோ அந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் என்ன எங்கேன்ட்டு. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்பாவோட பர்த்டே விலாகில் நான் ஒரு வெள்ளியில் பண்ண கார் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்போம். அது வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காக கிடையாது, வேண்டுதல் இருந்துச்சு வேளாங்கண்ணி சர்ச்சில் வைக்கிற மாதிரி. வேளாங்கண்ணி சர்ச் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஹிந்துஸ் போகலாமான்னா தாராளமாக போகலாம். இந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் வரணும், அந்த கம்யூனிட்டி பீப்புள் தான் வரணுன்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. மோஸ்ட்லி எங்கள் கிறிஸ்டின்ஸ் விட ஹிந்துமே அதிகமாக போகிறாங்க. இப்போ நம்ம வீடு கார் ஏதாவது வாங்கணுன்ட்டு நம்ம வேண்டுதல் இருந்திருக்கும், அது நம்ம நாள் தடப்பட்டு அதுக்கப்புறம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வேண்டுவாங்க, நான் வந்து இது மாதிரி பண்ணி வைக்கிறேன்ட்டு. கண்டிப்பாக அது வெள்ளி கோல்டு அந்த மாதிரி தான் பண்ணி வைக்கணும்னு கிடையாது. நம்மளால் முடிஞ்சது நம்ம வேண்டிப்போ திருப்பதியிலாம் போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு போய் அங்கே உண்டியலில் செலுத்திட்டு வரோம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த பர்த்டே விலாகில் அந்த கிஃப்ட் பண்ணோம். ஸோ அதை போய் இப்போ நம்ம ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கோம்ல வெக்கேஷனுக்கு, டுகுவோட சம்மர் வெக்கேஷனுக்காக. ஸோ இந்த டைமில் வந்து போய் அங்கே போய் வச்சுட்டு இந்த அந்த வந்து செலுத்திட்டு வரலான்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி ரகுக்கு வந்து லீவ் கிடைக்கல. ஸோ அதனால இந்த இடம் அந்த பிளான் வந்து கேன்சல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு. என்னடா வித்தியாசமாக கார் வாங்கி வைக்கிறீங்கன்ட்டு நிறைய பேருக்கு அந்த வீடியோலேயே தோணியிருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து கார் ட்ராவல்ஸ் ரன் பண்ணுறோமா. ஸோ ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போதே அப்பாவுக்கு வந்து அந்த வேண்டுதல் இருந்தது. ஏன்னா இந்த கார் ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த அவங்க வந்து கிறிஸ்டின்ஸ், அதனால இவங்க வேண்டுதல் பண்ணாங்களா எனக்கு என்னன்னு தெரில. பட் அங்கே வந்து வைக்கிறேன்ட்டு ஏதோ ஒரு இதில் வேண்டியிருப்பாங்க போல். ஸோ அது நமக்கு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே போய் செலுத்திட்டு வரலான்ட்டு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கப்புறமும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபேமிலியாக போனால் இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல. அதனால ரகுக்கு வந்து இந்த டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துடுச்சு கரெக்டாக. ஸோ அதனால தான் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா அங்கே என்ன மாதிரி ப்ரொசீஜர் நடக்கும்னு காமிக்கிறேன். பெருசாக ஒன்றும் இருக்காது. நம்ம இந்த மாதிரி கோல்டு சில்வர் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈவன் சில பேர் மரக்கட்டையிலலாம் கூட பண்ணி வைப்பாங்க. நம்மளோட இது பொறுத்து தான். இந்த மாதிரி தான் ரிச்சாக தான் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம பண்ணுறது எல்லாமே அவங்க கோல்டு சில்வராக நம்ம கொடுக்குறோன்னா அது ஃபுல்லுமே அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த சர்ச்சு சார்ந்த சில ஹோம் ஆர்ஃபனேஜ் இருக்கும்ல அதுக்கு, இல்லைனா சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதை மாதிரி அது அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அவனோட ஓன் பர்பஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பர்த்டே விலாகிலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது எதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வேளாங்கண்ணியில் யார் ஃபேமஸ்னால் மேரி மாதா தான். அவங்கள தான் பார்க்க முடியல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாரியம்மனை பார்க்கலான்னு தான் இப்போ கிளம்பியாச்சு. இந்த கோவில் வந்து இருக்கங்குடி, அதாவது சாத்தூர் போகிற ரூட்டில் இருக்குது. அவ்வளோ ஃபேமஸ் இந்த கோவில்பட்டி விருதுநகர் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ அது வந்து ஒரு பரிச்சயமான கோவில். இப்போ அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்தாலே அந்த கோவில் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணிவிடுவோம். இந்த சீசன் வந்து கொஞ்சம் நமக்கு சம்மராக இருந்தாலுமே அப்பப்போ வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு போதா. இந்த ரூட் ஃபுல்லுமே இந்த சாத்தூர் ரூட் ஃபுல்லுமே நல்ல ஒரு 2 சைடுமே பனைமரமாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு வில்லேஜ் வைப் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அதேமாரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கன்குடி டெம்பிளில் வந்து மாரியம்மன் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே விற்கிற மறிக்கொழுந்து வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒன்று இந்த மல்லிப்பூவில் இன்ஃப்யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க, இல்லை முல்லைப்பூன்ட்டு ரொம்ப இதில் இன்ஃப்யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. நமக்கு தனியாகவே இருக்கும். நம்மளும் வச்சுக்கலாம், கோவிலுக்குள்ளேயும் வாங்கிட்டு போகலாம். வீட்டுக்கு போகும்போது நம்ம நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுக்காகவும் வாங்கிட்டு போகலாம். இந்த இது ட்ரெஸ்க்கு மேட்சாக இருந்துச்சு, அதனால் நமக்கு தான் லாவெண்டர்னாலே பைத்தியமாச்சு. இது வாங்கி வச்சாச்சு. மற்ற டெம்பிளில் இருக்கிறத விட இந்த டெம்பிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். க்ரௌட் எல்லாமே இருக்கும். பட்டு அந்த சீசன் அப்போ தான் அந்த ஆடி மாதம் இந்த டைமில் ரொம்ப ஹை பீக்கில் இருக்கும். இப்போ வந்து அவ்வளோவா இல்லை. இருந்தாலுமே ஒரு 2-3 லைன் போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே அந்த லைன் வந்து சீக்கிரமாகவே மூவ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரிக்ட்லி எடுக்கக்கூடாது. நல்லா திருப்தியாக சாமியை நல்லா பக்கத்துலேயே பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. வந்தாச்சு, சாமி கும்பிட்டுட்டு. இங்கே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பம்பு செட்லேருந்து நமக்கு தண்ணி வரும். மற்ற இதில் திருச்செந்தூர் அந்த பீச் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இதுதான் ஃபேமஸ். நிறைய இது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செக்டார் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. முன்னாடிலாம் இதுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு 20 ரூபாய் அந்த மாதிரி. இதில் வந்து டுகு மட்டும்தான் குளிச்சான். நிறைய நேரம் அவங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல என்ஜாய் பண்ணட்டும்னு விட்டாங்க. ஒவ்வொரு இதுலையாக போய் மாற்றி குளிச்சுட்டே இருந்தான்.
ஃபஸ்ட்டு தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தான் வந்தது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோனே கொஞ்சம் அத வந்து கம்மி பண்ணிட்டாங்க. தண்ணி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே தான் இருக்கும். கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்க கம்மி பண்ண சொன்னதுனால கம்மி பண்ணாங்க. மத்தபடி இங்க தண்ணி வந்து பக்கத்துலேயே நமக்கு அந்த ஆறு இருக்கா, ஸோ அதனால நமக்கு ஃப்ளோ வந்து அதிகமா தான் இருக்கும் எல்லா சீசன்லேயுமே. டுகுக்கு தண்ணினா போதும். மத்த கிட்ஸ் எல்லாமே தண்ணினா பார்த்தாலே குளிக்கவே வரமாட்டாங்க. பட் டுகு அப்படி கிடையாது. நம்மளா போய் மல்லு கட்டி அவன இழுத்து வர்ற வரைக்கும் அவன் அங்கேருந்து வரவே மாட்டான். ஒரு 1 ஹவர் போல அங்க இருந்திருப்பான். அப்புறம் கோல்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணேன்ட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு பக்கத்துலேயே புளியோதரை பிரசாதம் கொடுத்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. கோவில் புளியோதரைனாலே அது தனி டேஸ்ட்டு தானே. அதையுமே சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்தாலே இந்த சின்ன சின்ன பர்ச்சேசிங்லாம் இருக்கும்ல, நம்ம எங்கேனாலும் டிமார்ட்டு ஜூடியோன்னு வாங்கினாலும் இங்கே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடணும். அதை பார்க்கும்போது நம்ம இந்த ஊரில் வாங்கினோம், அந்த ஊர் டெம்பிளில் வாங்கினோன்ட்டு அது ஒரு ஞாபகம் வரும். டுகுக்குமே டாய்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததா, ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கோவிலோட அந்த ரூட்லேயுமே சரி, கோவில் சுற்றியுமே சரி நிறைய பனைமரமாக இருக்கும். இது இப்போ இல்லை, முன்னாடி இருந்தே இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி வருவோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர டெம்பிள்னால் இதுதான். கோவில்பட்டியில் இருக்கிற மோஸ்ட்லி சில பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே ரேண்டமாக வருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிளுமே கூட. நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையுமே இருக்குது இந்த டெம்பிளுக்கு. இப்போ வந்து சுற்றி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த சைடு எல்லாமே 1 வீக்காகவே மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு போல். அதனால ஆறு எல்லாமே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஈவன் அங்கே இருக்கிற பனைமரம் எல்லாமே பாதி இது மூழ்கின ஸ்டேஜில் தான் இருந்தது. அது பார்க்குறதுக்கு அந்த சன்லைட்டில் பார்க்குறதுக்கு மெயினாக அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி டுகுக்காக ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் தான். இது எதுக்குன்னா, டுகுக்கு வந்து 3rd பர்த்டே வருதா, ஸோ அதனால் அப்பா அம்மா எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம எப்போவுமே வர கோவில்பட்டியில் இருக்கிற ரீஜன் ஷாப் தான் வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ட்ரெஸ் வாங்கினா அந்த ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு டுகுவோடன்ட்டு நெக்ஸ்ட் விலாகில் ஆட் பண்ணுறேன்.